ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குளியல் பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பூலான்கிழங்கு 50 கிராம் எடுத்துக்கிறேன். இது இயற்கையாகவே நறுமணத்துக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த காலத்துலலாம் பீரியட்ஸ் டைமில், டெலிவரி ஆன டைம்லலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. நறுமணத்துக்காக இதை நாம் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கடலப்பருப்பு 50 கிராம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எல்லா பொருளுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறோமோ அவ்வளோ மந்த்ஸ் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் எடுத்துக்கிறேன். இது இயற்கையாகவே தோல் நோயெல்லாம் குணமாக்கும். பிம்பிள், தேமல்லாம் மறையிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. அதனால் இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இதை நம்ம தினமும் யூஸ் பண்ணிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட் காமிக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். இது 100 கிராம் எடுத்துக்கோங்க. மற்ற எல்லா பொருளை விட இது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாகவே நம்ம பயத்த மாவு யூஸ் பண்ணுவோம். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஃபேஸில் இருக்க டட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அங்கங்கே இருக்க கருப்பெல்லாம் நீக்கி ஒரு ஈவனான ஸ்கின் டோனாக இருக்கும். அதனால நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. இது கருப்பு புள்ளிகள் எல்லாம் நீக்கி கொடுக்கும். இதை தங்க பஸ்மம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூ எடுத்துக்கலாம். ரோஜா பூ, செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ இது 3மே 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஆவாரம் பூவில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1 டே ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். ஃபேஸில் ஆயிலெலாம் வடியாது. இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு வரோம், அதனால் ஏற்படுற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் கடையில் வாங்கினேன். அதில் நிறைய குப்பைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா உலர்த்தி விட்டு நம்ம அந்த பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ பச்சை பயிரும் கஸ்தூரி மஞ்சளும் நீங்கள் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா மற்ற எல்லா பொருளும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. மற்ற எல்லா பொருளும் 100 கிராம் எடுத்திங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சளையும் பச்சை பயிரையும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுவே இந்த டப்பா ஃபுல்லாக இருக்குது. இதை பவுட்ரு பண்ணோன்னே எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெட்டி வேர் எடுத்துக்கிறேன். இதை இப்படியே கொடுத்தாலாம் மில்லில் அரைக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அரைப்பாங்க. நான் இப்போ கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த வெட்டி வேரை தலைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதை தலையில் யூஸ் பண்ணும் போதே ஃபேஸில் ஆயில் வராதுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸை இன்னும் அழகாக எடுத்து காட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். குளியல் பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதை நீங்கள் தினமும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் எனக்கு டைம் இருக்கும் போது தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் யூஸ் பண்ணால் ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் தினமும் யூஸ் பண்ணிங்கன்னா 1 or 2 மந்த்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும். ஓகே, இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.